இந்தியன் பேங்க்ல இருந்து 2025க்கான ஜாப் நோட்டிபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. எலிஜிபிள் அண்ட் இன்ட்ரஸ்டட் கேண்டிடேட்ஸ் கிட்ட இருந்து ஆஃப்லைன் அப்ளிகேஷன்ஸ இன்வைட் பண்றாங்க. அப்ளை பண்றவங்க பார்த்தீங்கன்னா, எனி கிராஜுவேட்ஸ் வந்து தாராளமா அப்ளை பண்ணலாம். என்ன டிசிப்ளினா இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். இதுக்கான எக்ஸ்பெக்டட் சேலரி பார்த்தீங்கன்னா, பெர் மந்த்துக்கு 25,000 வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 27/1/2025. இது வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் கிடையாது. அவங்க குடுத்திருக்கிற அப்ளை ஃபார்ம நீங்க டவுன்லோட் பண்ணி ஃபுல்லா ஃபில் பண்ணி, அவங்க நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருக்கிற அட்ரஸ்க்கு நேரடியாவும் கொண்டு குடுக்கலாம். அப்படி இல்லன்னா, நீங்க கொரியர் மூலமாவும் அனுப்பலாம். ஆனா 27/1/2025க்குள்ள அங்க போய் சேர்ற மாரி நீங்க அனுப்ப வேண்டியிருக்கும். இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் ஜாப் தான். எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா, ஆல் ஓவர் தமிழ்நாடுல இருக்கிற கிராஜுவேட்ஸ் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா, அப்ளை ஃபார்ம். இத நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு, அவங்க கேட்டிருக்கிற பேசிக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணி, நோட்டிஃபிகேஷன்ல ஒரு சில டாக்குமெண்ட் சொல்லியிருக்கிறாங்க. அதோட இணைச்சு நீங்க கொரியர் பண்ண வேண்டியிருக்கும். இப்ப இதுல உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததா உங்களோட ஃபுல் நேம் வந்து ஃபில் பண்ணிக்கங்க. பெர்மனன்ட் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. ஃபில் பண்ணிக்கங்க. அடுத்ததா மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, டேட் ஆஃப் பர்த் என்ன, அடுத்ததா உங்களோட ஜெண்டர், நேஷனாலிட்டி, மேரிடா, அன்மேரிடா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிக்கங்க. அடுத்ததா அவங்க பேங்க் டீட்டெயில் குடுத்துருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னா, அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணுவீங்கல்ல, எவ்வளோ பே பண்ணியிருக்கீங்க, என்ன டேட்ல வந்து அமௌண்ட் பே பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத நீங்க இதுல ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். அவங்க குடுத்திருக்கிற அந்த பிரான்ச்சுக்கு நீங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணி, அந்த ப்ரூஃப இதோட இணைச்சு விடணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த காலம் குடுத்திருக்காங்க. அடுத்ததா உங்களோட ஃபாதர் நேம், மதர் டங் என்னங்கிறத கேட்டிருக்காங்க. லாங்குவேஜ் உங்களுக்கு நல்லா பேச, எழுத தெரிஞ்ச லாங்குவேஜ் என்ன? தமிழ் தெரிஞ்சாலே போதும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அத வந்து நீங்க மென்ஷன் பண்ணிருங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்கிறாங்க. டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, அத பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்க ஃபில் பண்ணுங்க. எந்த இயர் பாஸ் அவுட் ஆனீங்க? பெர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் எவ்வளவு? கிளாஸ் கிரேட் என்ன? அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிட்டு, அடுத்ததா உங்களோட வொர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் ஃபுல்லா ஃபில் பண்ணிட்டு, கடைசியா நீங்க சைன் போட்டீங்கன்னா போதும். அப்ளை ஃபார்ம் அவ்வளோதான். இது வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுதான் பார்த்தீங்கன்னா, அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். என்ன போஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்னல் ஆம்புட்ஸ்மேன் போஸ்டிங்க்கு தான். ஏஜ் வந்து 65 வயசு இருக்கிறவங்க வரைக்கும் அப்ளை பண்ணலாம். குவாலிஃபிகேஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. எனி கிராஜுவேட்ஸ் வந்து தாராளமா அப்ளை பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸும் குடுத்துருக்காங்க. நீங்க வந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ல செக் பண்ணி பார்த்துக்கங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பெர் இயருக்கு 12 நாள் லீவ் குடுக்குறாங்க. அடுத்ததா இது வந்து ஒரு கான்ட்ராக்ட் பேஸ் ஒர்க் தான். 3 வருஷம் வந்து நீங்க ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். அடுத்ததா வந்து பிளேஸ் ஆஃப் ஒர்க்கும் பார்த்தீங்கன்னா, சென்னையில தான் உங்க ஒர்க் பிளேஸு. இந்த போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா, இன்டர்வியூ மட்டும் தான். எக்ஸாம் வந்து எதுவுமே கிடையாது. மேபி அதிகமான அப்ளிகேஷன் வருது அப்படிங்கிற பட்சத்துல நாங்க வந்து எக்ஸாமும், குரூப் டிஸ்கஷனும் வப்போம் அப்படிங்கிற மாரி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அப்ளை ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா, அவங்க குடுத்திருக்கிற இந்த அட்ரஸ்க்கு நீங்க மத்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இணைச்சு கொரியர் மூலமாவோ, இல்ல நேரிலேயோ அவங்க சொல்ற அந்த டேட்க்குள்ள நம்ம போய் சேர்த்துறணும். அதாவது 27/1/2025க்குள்ள நம்ம வந்து சப்மிட் பண்ணியாகணும். அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா, எஸ்சி, எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு ₹100ம், அதர் கேண்டிடேட்ஸ்க்கு ₹1000ம் பே பண்ண வேண்டியிருக்கும். இந்த பேங்க் அக்கவுண்ட்க்கு தான் நீங்க பே பண்ண வேண்டியிருக்கும். பே பண்ணி ஆல்ரெடி நான் சொன்ன மாரி அத பத்தின முழு விவரத்தையும் அவங்களுக்கு வந்து அப்ளை ஃபார்ம்ல என்டர் பண்ணிருங்க. என்னென்ன சர்டிபிகேட்ஸ் எல்லாம் இணைக்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அத ஃபுல்லா பார்த்துக்கங்க. டேட் ஆஃப் பர்த்க்கான ப்ரூஃப், அடுத்ததா மார்க் ஷீட், அப்புறமா வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட், அப்புறமா ஐடென்டிட்டி ப்ரூஃப், அப்புறமா அட்ரஸ் ப்ரூஃப் இது எல்லாத்தையுமே சேர்த்து அப்ளை ஃபார்மோட நீங்க இணைச்சிரணும். அடுத்ததா உங்களோட இமெயில் ஐடி, அப்புறமா மொபைல் நம்பர வந்து கரெக்ட்டா குடுங்க. அவங்க உங்களுக்கு கால் லெட்டர் வந்து அனுப்பணும் அப்படின்னா கூட இமெயில்ல தான் அனுப்புறதாயிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது வந்து கிளியரா குடுத்துருங்க.